18 மாதம் வரைக்கும் குழந்தை வந்து இயற்கையினுடைய அரவணைப்பில் இருக்கும். நீங்கள் 18 மாதத்தை ரசாயனத்தை போட்டு அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நிறைய சமாச்சாரம் பாதிச்சிடும். இது நான் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய இருக்கும். அப்போ இந்த மருந்து மாத்திரை நிரந்தர தீர்வே கொடுக்காது. எப்படி கொடுக்கும்? இதில் குழந்தைக்கு எது மருந்து எங்கேருந்து வரும்? ஃபீவர்லாம் வந்து நீ வந்து பேராசிட்டமால் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாக்டர் சி.கே. நந்தகோபால் அவரோட யூடியூப் சேனல். இந்த குழந்தைகள் பற்றியும் அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் பற்றியும் இந்த 2 எபிசோடாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுட்டு வரோம். இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி எடுத்துகிட்டு போக போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். போன வாரம் வந்து இந்த பேரண்ட்ஸோட ரோல் என்ன அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க சார். ஸோ இன்றைக்கி நான் வந்து கேட்க போகிறது என்னென்னா, குழந்தைகளுக்குன்னு தனியாக ஏதாவது மெடிசின்ஸ்ன்னு இருக்கா? அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கைனகாலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், அப்புறம் வந்து நிறைய ரோல்ஸ் வந்து நிறைய இந்த சொசைட்டியில் நாங்கள் பார்க்குறோம். பட் டெடிக்கேட்டடாக குழந்தைங்களுக்கு என்ன சார் மருந்து இருக்குது, எது சார் கொடுக்கணும்? அந்த காலத்தில் என்ன கொடுத்தீங்க? நீங்கள் ஒன்றே சொல்வீங்க, நாங்கள் அந்த காலத்தில் அப்படி கொடுத்தோம் இப்படி கொடுத்தோம். ஐ அக்ரி, ஐ எம் நாட் டினையிங் இட். அப்போது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு எது சார் ஹெல்தி ஃபுட்டு? இந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான உணவு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும்? இந்த குழந்தை பிறக்கும் போதே இல்லை, இந்த நிறைய சொல்லுவாங்கள்ல சார், வசம்பு, பிள்ளை வளர்ப்பான், அதெல்லாம் கொடுக்குறாங்க சார். இன்னும் நிறைய பேர் வீட்டில் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் என்னதுக்கு? கை வைத்தியங்கள் நிறைய எல்லா சமுதாயத்துலேயும் இருக்குங்க. வீட்லேயே கை வைத்தியங்கள்ன்றது இன்றைக்கி வந்து இந்த பீடியாட்ரிக் ட்ரக்ஸு, அப்புறம் வந்து நியோநேட்டல்னு அந்த குறை பிரசவமான குழந்தைகள் எப்படி பார்த்துக்கிறது, இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. பிறந்த குழந்தை வந்து நான் சொன்ன மாதிரி 18 மாதம் வரைக்கும் இயற்கையின் அரவணைப்பில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம். அதை வந்து தமிழ் பாரம்பரியம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து இயற்கை வந்து 96 எக்ஸசைஸ் கொடுக்குது. ஓகே. அதுக்கு பேர் சகயோகம்னு பேர் குழந்தைக்கு. ஏன்னா அதுக்கு வந்து தன்னுடைய உபாதைகளை சொல்ல தெரியாது. கரெக்டுங்களா? ஆமாம் சார். அது தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. எந்த ஒரு இயற்கையின் படைப்புலையும் உயிரினங்கள் படைப்பு இருக்கு இல்லையா? அந்த படைப்பில் எடுத்திங்கன்னா அது எந்த உயிரினமாக இருக்கலாம். இப்போ மனுஷனை எடுத்துக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு நம்மளுக்குள்ளே வந்து ஆயிரக்கணக்கான மெக்கானிசம்ஸ் உள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கு, நமக்கு தெரியறதில்ல. கரெக்டுங்களா? அதே மாதிரி உள்ள வந்து இம்பேலன்ஸ் வந்ததுன்னா எல்லாத்தையும் ரீகரெக்ட் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசமும் உள்ளே வச்சுருக்கு. ஓகே. ஒரு ஊண்ட் கேரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஒரு மைக்ரேஷன் ஆஃப் செல் மெக்கானிசம், ஆஞ்சியோஜெனிசிஸ், அதெல்லாம் பாடி தானே பண்ணுது. நம்ம ஒன்றும் பண்ணலையே. அதுக்கு மருந்து இல்லைன்னு தானே சொல்கிறோம். மருந்து இல்லை, உண்மையிலேயே இல்லை. அதுக்கு அங்கே தானே சஞ்சீவி மட்டும் என்ன பண்ணுது, அதை கொண்டாந்து அந்த மெக்கானிசத்தை ரிவைவ் பண்ணி விடுது. சஞ்சீவி போய் எதுவும் பண்ண முடியாது. இந்த மெக்கானிசம் ஃபெயில் ஆனதை ரிவைவ் பண்ணி விடுது. இவ்வளோ தான் மொத்தம். உள்ளுக்குள்ளே எல்லா மெக்கானிசமும் இருக்குது. அது மாதிரி அந்த குழந்தை, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தலையோட பகுதியில் இந்த பகுதி இது இப்படி இருக்கும், இப்படி வில்லு மாதிரி இருக்கும் குழந்தை. பார்த்துருக்கியா? பண்ணும் அந்த எக்ஸசைஸ். அது பார்த்தது இல்லையா? நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு பாரு. சரி, இது பார்த்துருப்பேன். ஒரு கட்டவரில் எடுத்து வாயில் பார்த்துருக்கியா? அது பார்த்துருக்கேன். 2 கட்டவரிலையும் எடுத்து வாயில் வைக்கும். பார்த்துருக்கியா? அது என்ன தெரியுமா? தன்னை சரி பண்ணிக்குது. ஓகே. இது மாதிரி 96 எக்ஸசைஸ் கொடுக்குது இயற்கை. அதுக்கு அதுதான் சகயோகம்னு கொடுத்துருக்காங்க தமிழில். இப்போ எப்படி படிச்சிருப்பாங்க பாரு. 18 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு மருந்து கிடையாது, மருந்து கொடுக்கக்கூடாது. கோலிக் பெயின்லாம் சொல்லுவாங்க. இதில் எப்படின்னா, இப்போ வந்து என்னோடய அண்ணா குழந்தை இருக்குது சார். அதுக்கு இப்போ 2.5 வயசு 3 வயசு தான் ஆகுது. இப்போ அதோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது வந்து என்ன கோலிக் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க சார். வயிற்று சுருக்குன்னு ஏதோ பண்ணுமா, அப்போ இப்படி ஆடிட்டே இருந்தால் அது கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகுது. தூளி கட்டி அது இது பண்ணால் அது ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்குது சார். அது அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து அந்த குடல் சம்மந்தப்பட்ட கோளாறுகள். அதெல்லாம் இப்போ குழந்தைக்கு வந்து எப்படின்னா, ஜுரம்லாம் வந்துருச்சுன்னா அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஈர துணி கொஞ்சம் போட்டு அதை இறக்கிடுவாங்க. பேராசிட்டமால்லாம் கொடுக்க மாட்டாங்க.
பேராசிட்டமால்லாம் கிடையாது, இப்பவும் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைக்கு வந்து அந்த 18 மாதம் குழந்தைக்கெல்லாம் வந்து 2 தான் அவங்க கையாளுவாங்க. வசம்பு கூட கொடுக்க மாட்டாங்க. வசம் கொடுக்க மாட்டாங்க. வசம்புலாம் 1.5 வயசுக்கு அப்புறம் தான். எப்படின்னா, ஒரு பூண்டு இருக்குல்ல, அதை ஒரு ஓட்டை போட்டு ஒரு நூல் கட்டி இங்கே பூண்டு வர மாதிரி வச்சு கட்டிடுவாங்க. பூண்டா? ஆமாங்க, அது தோல் மேலே வச்சு கட்டுறாங்க. அவ்வளோதான். அது நிறைய சமாச்சாரத்தை நியூட்ரலைஸ் பண்ணிடும். இன்னொரு பெரிய ட்ரீட்மெண்ட் வந்து மிளகு. மிளகுன்னு அந்த உடஞ்ச ஓடு இருக்குல்ல, உடஞ்ச சட்டியோட ஓடு இருக்கும்ல, அதை எடுத்துன்னு வந்து சுத்தமாக கழுவி காய வச்சுருப்பாங்க. அதை எடுத்து தாய்ப்பால் கொஞ்சம் போடுவாங்க, போட்டு இழைப்பாங்க. அந்த மிளகை ஃபுல்லாக அதில் இழைப்பாங்க. ஃபுல்லாக அழிச்சிருவாங்க, அப்படியே கரைஞ்சிரும் அதில். ஒரு 1/2 ஸ்பூன் தாய்ப்பாலில். அப்புறமா தாய்ப்பால் வந்து ஒரு பாலாடை வர மாதிரி எடுத்துப்பாங்க. கறந்து எடுத்துட்டு இதை அதில் லோட் பண்ணிடுவாங்க, கலந்துருவாங்க. கலந்துட்டு பாலாடையில் ஊற்றிடுவாங்க. குழந்தைக்கா அழாதா? ஒரே ஒரு மிளகு, அது ஒரு ஒரு 50 ml 30-40 ml பாலில் இருக்கும்போது அதுக்கு தெரியாது, அந்த காரம்லாம் இருக்காது. ஓகே. இது எந்த வயசு வரைக்கும் கொடுக்கலாம்? இது வந்து பிறந்த குழந்தைக்கு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம். ஓகே, 3 மாதத்துக்கு ஏதாவது வந்ததுன்னா. ஓகே. 18 மாதம் வரைக்கும் இந்த ஒன்று கொடுத்தா போதும், ஒரு 3 நாள் கொடுத்தா போதும் ஒரு வேளை. அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக. இப்போ கூட அதை வந்து கிராமப்புறங்களில் பயன்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இது தெரிஞ்சவங்க இருக்காங்க. இப்போ இன்னும் வந்து உங்களுக்கு ட்ரைபல்ஸ் எல்லாம் இருக்காங்கம்மா உலகம் பூரா. அவங்கெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணுறது இல்லையே. அவங்களுக்குன்னு சில கைமுறைகள், அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்குன்னு சில உணவு முறைகள், அவங்களுக்குன்னு சில வைத்திய முறைகள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ குழந்தை மருத்துவம்னு வரும்பொழுது குழந்தைக்கு வந்து மருத்துவம் கிடையாது. 18 மாதம் வரைக்கும் மருத்துவம் நீ பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. சார், சில பிறந்த குழந்தைக்கெல்லாம் ஃபிட்ஸ் எல்லாம் வருதே சார், அப்போ அது வந்து உங்களுக்கு டிஃபெக்ட்டுமா, டிஃபெக்ட் பை பர்த். உங்களுக்கு ஆல்ஃபா, பீட்டா, காமா, இப்போ டெல்டான்னு 4 வேவ்ஸ் இருக்குது பிரெயினில். அதுதான் நம்ம அந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராமில் போய் பார்க்குறோம், இஇஜின்னு சொல்கிறோம் இல்லையா. அதில் வேரியேஷன் டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபிட்ஸ் வந்துடும். அந்த 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 வேவ்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா அந்த கன்வல்ஷன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிட்ஸ் வரும். அது வந்து எவ்வளோ குழந்தைக்கு ஒன்றில் இருக்கும், அதை வந்து நீ ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது சார். எப்படி சரி பண்ணிக்கலாம்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுவே தானாக சரியாகும். இந்த மாதிரி கன்வென்ஷனில் விட்டு நீங்கள் வெளியே போனோம் அப்படின்னா சிபிடின்னு இருக்குது, கேனபிடியால் டிரைவ்டு ஆயில்னு இப்போ இருக்குது. இது வந்து அந்த மர்ஜுவானா பயிர்லேருந்து தயாரிக்கிறது. ஓகே. இந்த கஞ்சா பயிர் என்பதுமா ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ மூலிகை அது. அதுவா சார்? ஆமாம். அது வந்து அதில் வந்து கெனபிடியால் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ள எண்டோகெனபினாய்டு சிஸ்டம்னு இருக்குது. CB1 CB2 நியூரான் ரிசெப்டார்ஸ்லாம் வரும், நீங்கள் போய் படிக்கலாம் அதெல்லாம். எண்டோகெனபினாய்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் போட்டால் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வாட் இஸ் எண்டோகெனபினாய்டுனால. இப்போ தான் படிக்கிறோம் நம்ம ஒரு 30 வருஷமாக. இப்போ THCன்னு இருக்குது, டெட்ரா ஹைட்ரோ கேனபினால்னு இருக்குது. அதுதான் அந்த போதை கொடுக்கக்கூடிய பொருள் மரிஜுவானால. அதை நீ செடியை காய வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அந்த ஈரத்தன்மை போயிடுச்சுன்னா THC போயிடும். இப்போ ஹெம்பு மரிஜுவானான்னு 2 இருக்குமா, ரெண்டும் ஒரே ஜாதி தான். ஹெம்புன்றது ஒரு செடி, மரிஜுவானான்றது ஒரு செடி, ரெண்டும் ஒரே ஜாதி தான். இதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர். 0.3%க்கு கீழே இருந்ததுன்னா THC ஹெம்பு அதுக்கு பேர், 0.3%க்கு மேலே இருந்ததுன்னா THC மரிஜுவானான்னு பேர். ஓகே. இது ரெண்டுத்தையுமே கட் பண்ணி காய வச்சுட்டு ஃபுல்லாக முடமுடன்னு காஞ்சி போச்சுன்னா THC இருக்காது. பட் அந்த பிளான்ட் ஃபுல்லாக கெனபிடியால்னு இருக்கும். ஓகே. இந்த கெனபிடியால் டிரைவ்டு ஆயில் இருக்கு பாருங்க, இது அந்த நாக்கு கீழே ஒரு 2 சொட்டு விட்டால் போதும், பிச்சே வராது. எங்கே சார் கிடைக்கும் அது? அது இப்போ அமெரிக்கா, கனடாலெலாம் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்குது.
உங்களுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது, ஆன்லைன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க. ஃபிட்ஸ் வராது. அது கேட்குறாங்க சார், அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி. ஃபிட்ஸ் வராது. இது மாதிரி இது மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த பிரச்சனையை நம்ம முடிவு காணணும். கரெக்டுங்களா? ஆமாம். அதுதானே நம்மளுடைய கடமை. அப்போ என்ன ஆகுது, நீ தேடி கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்தையும். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து அறிவியல் புரட்சியினால் நம்ம வந்து மிகவும் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம் வந்து நெட்டு. கரெக்டுங்களா? ஆமாம். இப்போ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உட்காந்த இடத்துல இருக்குது. நீங்கள் புக்கை தேடி போய் அலைய வேணாம், லைப்ரரிக்கு போவேணாம், எங்கேயும் போவேணாம். அந்த மொத்த லைப்ரரியும் அந்த ஸ்க்ரீனில் டிஜிட்டலில் இருக்குது. எந்த புக்கை வேணால் நீங்கள் வந்து டிஜிட்டலில் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ரீசன்ட் ரிசர்ச்சு, இம்பார்ட்டண்ட் பேப்பர்ஸு, ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து பெய்டில் வந்துடும். ஒரு பர்டிகுலர் ஜேர்னல் ஆர்டிக்கல் அப்ஸ்ட்ராக்ட் பார்த்துட்டு இது நீ படிக்கணும் ஃபுல்லாக, உள்ளே போய் டீட்டெயில் பார்க்கணுன்னா ஒரு $2 $3 போட்டிருப்போம். அது பே பண்ணினா அவனுக்கு இறக்கலாம், இறக்கி படிக்கலாம். இல்லை ரஷ்யன் சைட்ஸ்லாம் இருக்குது, ரஷ்யனோட வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து முக்கால்வாசி பெய்டில் வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய விவரங்கள். ஓகே. நீங்கள் நிறைய போய் படிக்கலாம். இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் காசு பே பண்ணி டவுன்லோட். ஒன்லி திங் நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இங்கே எங்கே காலையிலேருந்தா சாயங்காலம் படுக்கிற வரைக்கும் போராட்டமாக தானே இருக்குது. கரெக்டுங்களா? இதில் இந்த குழந்தை மருத்துவம் அப்படின்னு வரும்போது அது வந்து எப்படி கையாளப்படுதுன்னா, அந்த பேரண்ட்ஸோட நாலேஜு, அவங்க தாத்தா பாட்டி நாலேஜு, அவங்க ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு அங்கே வந்து பிளாக் ஆகிடும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 3 வயசு வரைக்கும் குழந்தைகளை ரசாயனம் இல்லாமல் வச்சுக்கிறது நல்லது. அப்போது எங்கே வந்து நீங்கள் ரசாயனத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க? ஃபுட் இல்லை, வேக்சினேஷன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? எல்லாருமே இப்போ வேக்சினேஷன் குழந்தைக்கு போட்டே ஆகணும்னு சொல்லி நிறைய வேக்சினேஷன்ஸ் இருக்கே சார் குழந்தைங்க. அதான் பிறந்த உடனே ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுப்பாங்க. நான் என்ன சொன்னேன், 18 மாதம் வரைக்கும் குழந்தை வந்து இயற்கையினுடைய அரவணைப்பில் இருக்கும்னு. 24 இயர்ஸ் வரைக்கும் நீ எந்த கெமிக்கலும் எடுத்து வரக்கூடாது உள்ள. 24 months, 2 வயசு. சார் அந்த 2 வயசுக்குள்ளே எத்தனை வேக்சினேஷன்ஸ் இருக்குன்னு தெரியுமா சார்? அதனால் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியுமா? அது நம்ம பேச வேணாம். ஒரு பூகம்பமே வெடிக்கும் சார் பேசினா. இதையே இப்போ சொல்லிட்டீங்களே சார். ஆமாம். என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு நான் வந்து இயற்கையின் வடிவமைப்பை தான் நான் உனக்கு சொல்லின்னு வரேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு 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 இயற்கையின் அரவணைப்பு ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும். சரி சார், நீங்கள் பேச வேண்டாம். இப்போ எனக்கு என்னென்னா, குழந்தைங்களுக்கு வந்து இல்லை ஜாண்டிஸ்க்கு ஒரு இது இருக்குது, டைஃபாய்டுக்கு ஒரு வேக்சினேஷன் இருக்குது, அப்புறம் வந்து இது சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் அது வர்றதுக்கு ஒரு வேக்சினேஷன் இருக்குது, போலியோ அட்டாக் பண்ணாத இதுக்கு வந்து அந்த போலியோ ட்ராப்ஸ் போடுறதுக்கு இருக்குது. இவ்வளோ இருக்கே சார். இருக்குமா? யார் இல்லைன்னு சொன்னது? நிறைய இருக்குது. படித்த மனித குலம் ரொம்ப பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரு பெரிய லெவலில் வியாபாரத்தில் போயிடும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. கிளியராக சொல்கிறேன் உனக்கு, 24 வயது வரை 24 மாதங்கள் வரை ஒரு குழந்தை அந்த 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 குழந்தையின் படைப்பு டெவலப்மெண்டல் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குமா? இதில் எப்படி அப்படின்னா, ஹியூமன் பாடி வந்து ரீஜெனரேஷன் அண்ட் டீஜெனரேஷன் ஆஃப் த ஹியூமன் செல்ஸ். உயிரணுக்கள் பிறப்பதும் உயிரணுக்கள் இறப்பதும். ரைட்டுங்களா? உயிரணுக்கள் இறந்ததுன்னா உயிரணுக்கள் பிறந்து ஈக்குவேட் பண்ணின்னு இருக்கும். இப்போ ஒரு ரெட் பிளட் கார்பஸில் ரத்தத்தில் இருக்கிற சிகப்பு ரத்த அணுக்கள் 6 மாதம் லைஃப் அதுக்கு. அது செத்தோடனே புதுசு வந்துடும். புரிஞ்சுதுங்களா? டீஜெனரேஷன் அண்ட் ரீஜெனரேஷன். இது வந்து ரீஜெனரேஷன் அண்ட் ரீஜெனரேஷன் வந்து ரீஜெனரேஷன் ஜாஸ்தி ஆகினே போகும், டீஜெனரேஷன் குறைவாக இருக்கும். எப்போது 18-19 வயசு வரைக்கும் அதில் நீ வளர்ச்சி அடையிற. புரிஞ்சுதுங்க? புரியுது. அடல்ட்ஹுட் ரீச் பண்ண உடனே ரீஜெனரேஷனும் டீஜெனரேஷனும் மேட்ச் ஆகிடும். பிட்யூட்டரி ரெகுலேஷன் கம்மியாயிடும், அந்த வளர்ச்சி அந்த ரெகுலேஷன்.
அப்போ நீ மிடில் ஏஜ் 52லேருந்து 55 வயசு வரைக்கும். 52 இல்லை 55 வயசு அதுக்கப்புறம் ரீஜெனரேஷன் குறையும், டீஜெனரேஷன் ஜாஸ்தியாகும். ஸோ யூஆர் ஸ்லோலி கோயிங் டுவர்ட்ஸ் ஓல்டேஜ். புரிஞ்சுக்கினியா அப்போ? புரியுது. இப்போ இந்த ரீஜெனரேஷன் அண்ட் டீஜெனரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, இது வந்து கம்ப்ளீட்டாக விவரிக்க முடியாத ஒரு சமாச்சாரம். 18 மாதம் வரைக்கும் உள்ள இனிமே தான் உறுப்புகள்லாம் வளரப்போகுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க. இந்த விஷுவல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, 2 ஐபாலோட விஷுவல் சிஸ்டம், இது ஃபுல்லாக வளர்கிறதுக்கு 9 வயசு ஆகுது. எப்படின்னா ஹேண்ட் லெக் கோஆர்டினேஷன் ஒன்று இருக்குது. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், ஹேண்ட் லெக் கோஆர்டினேஷன், அது ஐ லெக் கோஆர்டினேஷன், ஐ ஹேண்ட் அண்ட் லெக் கோஆர்டினேஷன் ஒரு 3 இதுவாக இருக்கும். அந்த இது வந்து எப்படின்னா ஒரு 5 வயசு பையனுக்கு டக்குன்னு ஒரு பாலை போட்டுனா பிடிக்க தெரியாது. இதே ஒரு 10 வயசு பையனா சக்குன்னு பிடிச்சிடும். ஆமாம் சார். அந்த பால் வருது, அந்த அந்த கை பிடிச்சி, ஓகே, அந்த பால் அந்த பக்கம் போகுதுன்னா 2 ஸ்டெப் எடுத்து அப்படி போய் பிடிச்சிடும். ஆமாம், கிரிக்கெட்லலாம் போய் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி. அந்த கோஆர்டினேஷன் வரத்துக்கு 9 வயசு ஆகுது. ஓகே. நீங்கள் 18 மாதத்தை ரசாயனத்தை போட்டு அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நிறைய சமாச்சாரம் பாதிச்சிடும் உள்ள. இது நான் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன், இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ வேக்சினேஷன்ஸே போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சார்? போடக்கூடாது. அது போலியோக்கு கூட போடக்கூடாதா? தேவையில்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது குழப்பமாக இருக்குமே சார். இப்போது ஜனங்களுக்கு எதை எடுத்துக்கணும்னே தெரியுமா? நான் வந்து ஒரு இயற்கையில் ஒரு மனிதன் எப்படி தன் மனித குலத்தை படைக்கிறான், அது எதை ஆதாரமாக ஆதாரமாக எடுத்துக்கொண்டு வருகிறது, எப்படி இயற்கை அதை வடிவமைக்கிறது, இதை தான் நான் உனக்கு சொல்லின்னு வரேன். இது எடுத்துக்கிறது எடுத்துக்காததெல்லாம் கேட்குறவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அங்கே இருக்கிற ஃபேக்டை நான் சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் கொடுக்கலாமா? பர்மா என்ன கேட்டினா நான் எந்த வேக்சினும் எடுக்க மாட்டேன். இது சர்ச்சையை கலப்புற மாதிரி பேசுகிறீங்களே. சர்ச்சைன்றது வேறம்மா, சர்ச்சைன்றது வேற. இங்கே நம்ம பேசுகிறது வந்து அந்த இயற்கையில் ஒரு விஞ்ஞானம் இருக்குல்ல, அதை தான் நம்ம பேசுகிறோம். அவ்வளோதான். இப்போ இது மருந்துன்னு ஒன்று கிடையாதும்மா. சரி, என்ன மருந்து இருக்குன்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் பெயின் கில்லர்ஸ் இருக்குது, அனஸ்தட்டிக் ட்ரக்ஸ் கொஞ்சம் இருக்குது, உன்னை தூங்க போட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. கரெக்டுங்களா? கரெக்டு. இன்ஃபெக்ஷன் பேஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொஞ்சம் இருக்குது. டியூபர்குலோசிஸ் வந்தா, புரியுதுங்களா? மித்தபடி மருந்துன்னு ஒன்று கிடையாது. நீ சொல்லலாம் ஒரு ஃபார்மசியில் போனால் ஆயிரக்கணக்கான மருந்து இருக்குன்னு. ஏதாவது ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து சொல்லு. ஏதாவது ஒரு வியாதிக்கா? ஏதாவது ஒரு வியாதிக்கு இந்த வியாதி வந்தால் இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் சொல்லி பார்க்கலாம். தலைவலி. தலைவலி என்னது? தலைவலி வியாதியே கிடையாது. தலைவலி நீ மருந்து சாப்பிடணும் சரியாயிடும். ஒரு ஆஸ்துமா, இந்த ஏன்னு ஒரு மருந்து இருக்குது, அதை 3 நாள் சாப்பிட்டா வாழ்க்கை மொத்தம் ஆஸ்துமா வராதுன்னு சொல்லி பார்க்கலாம். தெரியாது. கிடையாது. அப்போ இந்த மருந்து மாத்திரை நிரந்தர தீர்வே கொடுக்காது. எப்படி கொடுக்கும்? உங்களுக்கு டயபெட்டிஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஆமாம், ஹைப்பர் டென்ஷனில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஆமாம், வூண்ட் கேரில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எங்கே இருக்குது இதில்? குழந்தைக்கு எது மருந்து சொல்லுங்கள், எங்கேருந்து வரும்? சரி சரி, இப்போ குழந்தை வயிற்று வலி எல்லாம் அப்போ வரவே வராதா? குழந்தைங்களுக்கு வயிற்று வலிலாம் வருதுல்ல, சரி, டிசென்ட்ரி, ஃபீவர், இது பாருமா, ஃபீவர்லாம் வந்து நீ வந்து பேராசிட்டமால் போட வேண்டிய அவசியமே கிடையாதுமா. ஃபீவர்லாம் நீ ஐஸ் வாட்டர் போட்டு அந்த மேலே இங்கே கொஞ்சம் ஒரு துணியும், அப்படியும் ஃபீவர் குறையல, அழகாக குறைச்சிடலாம் அந்த ஃபீவரை. அப்படியும் ஃபீவர் குறையல, ஃபீவர் குறையாம சடனாக வந்து ஃபிட்ஸ் வந்துடுது குழந்தைக்கு, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக போனால் சின்னதாக கொஞ்சம் ஃபிட்ஸ் வரும், அவ்வளோதாம்மா. ஆனால் அது பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஃபியரில் வந்து நின்றுக்கும். ஓகே, அங்கே வந்து நின்றுடும். குழந்தை மருத்துவம் அப்படின்னு நீ எடுத்துன்னு வந்தீங்கன்னா, அந்த இன்றைக்கி வந்து பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா,
நம்ம மெயினாக நம்ம கஷ்டப்படுறது வந்து நம்ம உணவு முறை போயிடுச்சு. நம்ம வந்து சுகாதாரமற்ற இருப்பிடங்களில் தான் நம்ம வாழறோம். வீடே சொல்கிறோம். ஒரு விசாலமாக ஒரு காத்தோட்டமாக வீடு இல்லையே. கரெக்டு தான் சார். அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு வாஸ்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது என்ன அது ஒன்றுமே இல்லை. ஆகாயமும் ஆகாயபூதம் நிலபூதம் அங்கே இருக்குது. ஆகாயபூதம் அந்த கோட்டையாடு வச்சுருப்பாங்க. அந்த காற்று மழை நீர்பூதம் எல்லாம் தங்கு தடையின்றி வந்து போகிறது தான் ஒரு மனிதன் வாழக்கூடிய ஒரு இல்லம், ஒரு மனை. புரியுதுங்களா? அது இல்லையே நம்மகிட்ட இன்னைக்கு. ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டே வந்து இன்றைக்கி ஒரு ட்ரீம் ஆகிப்போச்சு எல்லாருக்கும். ஆமாம் சார். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மூணு பேசிக் சமாச்சாரம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுக்கு போராடுறதுக்கே சரியாக இருக்குது எல்லாருக்கும். ஃபியர் பிளேஸ் அ மேஜர் ரோல் இங்கே. நம்ம குழந்தைன்னு வரும்போது ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே நம்ம பெண்மணிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர் 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 டாக்டர்னு எடுத்துன்னு ஓட்டுறாங்க. அவங்க அந்த மருந்துகள், அந்த வளர்ச்சி அடையும் பருவம் அது. 25 வயசு வரைக்கும்லாம் வளர்ச்சி இருக்குதுமா சில உறுப்புகள் உடம்புல. போருமா? அதெல்லாம் நம்ம எஜுகேஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். வணக்கம். என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் டெஃபினட்டாக வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வேறு ஒரு எபிசோடில் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா. எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.